இவர் என்ன ராஜ பரம்பரையா? இவ்வளவு பணம் எங்கிருந்து வருது? பாலா கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கூல் சுரேஷ். விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்க போவது யாரு காமெடி நிகழ்ச்சி மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் பாலா. காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனத்தை பெற்றுட்டு வருது. கேட்காமலேயே தேடி போய் உதவி செய்யக்கூடிய பாலாவுக்கு பணம் எங்கிருந்து வருது அப்படின்னு விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காரு கூல் சுரேஷ். உதவி அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு உதவக்கூடிய குணம் கொண்டவரா இருந்துட்டு வராரு கேபிஒய் பாலா. அவரோட ஆசைப்படி இலவச ஹாஸ்பிட்டல் ஒண்ண பாலா கட்டிட்டு வராரு. 6 வருஷங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல யார்கிட்டயும் ₹1 கூட வாங்காம தன்னோட ஆசைப்படியே இலவச ஹாஸ்பிட்டல கட்டிட்டு வரக்கூடிய பாலாவ நிறைய பேரு பாராட்டிட்டு வராங்க. இந்த நிலையில ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்த கூல் சுரேஷ், கேபிஒய் பாலா தம்பி பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராரு. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவனுக்கு எப்படி இவ்ளோ பணம் கிடைக்குது அப்படின்னு தெரியல. பாலாவோட வீட்டுக்குள்ள ஏதாவது அமுத சுரபி இருக்குதா? அதுல தோண்ட தோண்ட பணம் வருதா? ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, வண்டி வாங்கி கொடுக்கறாரு. இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது அப்படின்னு எனக்கு தெரியல. பாலா என்ன ராஜ பரம்பரையா? இல்ல ஜமீன்தார் வீட்டு பையனா? பாலாவுக்கு பின்னாடி யாரோ இருக்குறாங்க. அத பத்தி முதல்ல விசாரணை நடத்தணும் அப்படின்னு கூல் சுரேஷ் பேசியிருக்காரு. அவரோட இந்த சர்ச்சை பேச்சு இணையத்துல வைரல் ஆகி ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு வரக்கூடிய நிலையில, கூல் சுரேஷுக்கு எதிரா நெறைய பேர் இணையத்துல கருத்துக்கள பதிவிட்டு வராங்க. "நீ பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. அவர பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல" அப்படின்னு இணையவாசிகள் அவர கண்டபடி திட்டி தீர்த்துட்டு வராங்க.